ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முட்டை, தயிர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதுக்கு 1.5 கப் கோதுமை மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. கேக் பண்ணும்போது எந்த மாவு யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டால் கேக் ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு ஃபுல்லாக சலிச்சு எடுத்தாச்சு. அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவு எடுத்த பவுல்லையேவும் 1 கப் அளவு வெல்லத்தை எடுத்துட்டு கொஞ்சம் இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் ஃபுல்லாக இதில் மெல்ட் ஆன அப்புறம் இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு அந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லை அந்த மாதிரினா நீங்கள் ஏலக்காய் பவுடரை கூட சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் ஃபார்மில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த வெள்ளை தண்ணி நல்லா ஆறினப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு திக்காக வருதோ அந்த அளவுக்கு நம்ம கேக் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்துக்கிறது கூடயும் நல்லா அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கீ எடுத்துட்டு அதை நெய்யை உருக்கிக்கலாம். நம்ம உருக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆறினப்பவே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக ஆட் பண்ண வேணாம். நெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் கேக்குக்கு. இன்னும் கொஞ்சமே மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். இப்போ கேக் பண்ணுற பேனில் இந்த மாதிரி நெய்யை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அந்த மாதிரினா நீங்கள் கோதுமை மாவையவும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலாப்பில் தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த கோதுமை மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈவனாக நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டோம். இது கூட டெக்கரேஷனுக்காக நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பாதாம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேனில் ஒரு 10 மினிட்ஸ் மைல்டு ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேக் பேனை
அது கீழே ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அதில் வச்சுருக்கோம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. மேக்ஸிமம் வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸே போதுமானது. பாருங்கள், கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆறுனப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி கத்தி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டான கலரு எல்லாமே வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கேக் வேறு. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி தந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஃப்ளஃபியாக தெரியுது. எங்கள் வீட்டில் செஞ்சு தந்தோம். எங்கள் குட்டீஸ் ரொம்ப இதை லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.